ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அன்னூரில் இருக்க அன்னூர் தாண்டி பொங்கலூர் போகிற அந்த ரோட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து சூப்பராக வந்து 5 சென்ட்லேயே வந்து அழகாக ஒரு தோட்டம் பண்ணியிருக்காங்க. வாங்க போய் நம்ம அந்த தோட்டத்தில் என்னெல்லாம் வச்சுருக்காங்கங்கிறது பார்க்கலாம். சுற்றி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கோழி, ஆடு, மாடு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ வந்து இந்த தோட்டத்தோடையும் இந்த தோட்டத்தில் உள்ள செடிகளும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இவங்க வந்து சிம்பிளாக ஒரு வேலி சுற்றி போட்டு அதில் வந்து க்ரீன் நெட் சுற்றிட்டாங்க. ஸோ வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்டடாக இருக்குது. அந்த வேலிலேயே வந்து கேட் மாதிரி ஒன்று பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணி உள்ள வந்து தென்னை ஓரளவுக்கு வளர்ந்து நிற்குது. வந்து மாமரம் நல்லா ஹைட்டு கொடுத்துருச்சுங்க. அப்புறம் வாழை, இங்கே வந்து வாழை கொலை போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொலை. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து பிரியாணி இலை, நல்ல ஸ்மெல்லுங்க. அப்புறம் இங்கே கொஞ்சம் ஒரு தென்னை, இங்கே ஒரு மாமரம் பெருசு. ஒரு 5 சென்ட் இடத்துலேயே வந்து என்னென்ன மரம் வைக்க முடியுமோ எல்லா மரமுமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க மாதுளை, இங்கே ஒரு வாழை, இங்கே பாருங்க சப்போட்டா. இப்போதான் காய் வந்துட்டுருக்கு. அப்புறம் இங்கே ஒரு கொலை போட்டிருக்கு வாழை. இது பாருங்க, இங்கே ஒரு வாழைப்பூ பாருங்க. இது வந்து சின்ன நெல்லிக்காய் சொல்லுவாங்கல்ல, சின்ன நெல்லி, அதோட மரம். இங்கே ஒரு மாதுளை, இது வந்து பெரிய நெல்லி. இங்கே பாருங்க, இதோட இலை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து பெரிய நெல்லி. ஆக்சுவலி இந்த இடம் வாங்கும் போது வந்து சுற்றி வீடே இல்லை. இப்போ வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஒரு வீடு கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. அழகாக ஓடு வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஷெட்டு போட்டு அது டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க உங்களுக்கு அப்படியே அந்த ரோடு மட்டும் காமிக்கிறேன், மெயின் ரோடு. இங்கே பாருங்க, ஒரு குட்டி இடத்துல அழகாக வேலி போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கரும்பு, வாழை எல்லாமே வச்சுருக்காங்க. கோழிகள், நிறைய அழகான இடங்க.
ஒரு வீட்டில் 2 மாடு வச்சுருக்காங்க. மெயின்லே வந்து இந்த கேட்டே வந்து மெயின் ரோடுங்க. பொங்கலூர் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போய் ரைட் போனால் அன்னூர் வந்துடும். எப்படி வெட்டுவீங்க? இப்போ நம்மளோட எய்ம் வந்து இந்த வாழை பறிக்கிறது தான். எப்படி பறிப்பீங்கன்னு கேட்டேன். அது வந்து இப்போது இந்த இது காய்ச்சி முடிச்சிருச்சு. ஸோ அந்த மரத்தையே வந்து வெட்டிடலான்னு சொல்கிறாங்க. இந்த கொலையை வந்து பறிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதோட கீழ் பாட்டம் வந்து கட் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க. வந்ததுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கொலை கிடச்சிருச்சு. இந்த பழம் ஆக்சுவலாக குளுக்கோஸ் பழம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 1 வீக்கில் பழுத்துரும். அப்படி இல்லைனாலும் அரிசி மூட்டைக்குள்ளே வச்சிங்கன்னா ஒரு 4 days 5 daysலேயே பழுத்துரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பப்பாயா பறிக்கிறாங்க. வாங்க அந்த பப்பாயா எப்படி பறிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அழகாக ஒரு குச்சியை வச்சே வந்து ஈஸியாக தட்டிடுறாங்க. கீழேருந்து ஒருத்தவங்க அதை அழகாக பிடிச்சிடுறாங்க. வாங்க அது பார்க்கலாம். இந்த செடிக்கிட்டே இருந்து நானே காலை கீசுது பார்த்துப்பாங்க. குச்சி ஏதாவது பட்டுச்சுன்னா காலில் அது பரவாயில்ல. ஒட்டுற செடி அவ்வளோதாங்க. ஸோ வந்ததுக்கு வந்து ஒரு பப்பாயா, 2 பப்பாயா, வாழைத்தண்டு, கொஞ்சம் வாழை இலை, பனானா, வாழைப்பழம், 2 கொலை எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 cent இடம் இருந்தாவே போதும். இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் வச்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பயன் தருதுங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அந்த ஃபார்ம்லேண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தாங்க இந்த ட்ரீ வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக சிங்கப்பூர் கிரேவ்யார்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து ப்ளமரியா பற்றி பார்த்துருக்கோம். இதுவும் வந்து ப்ளமரியாவோட வெரைட்டி தான். ப்ளமரியாலேயே வந்து வேறு வெரைட்டி. இதை வந்து சிங்கப்பூர் கிரேவ்யார்ட் ஃப்ளார் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதுவும் வந்து வீட்டு முன்னாடி வச்சோன்னா நல்லா நிழல் தரக்கூடியது. இந்த பூவுமே வந்து லெஸ் ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ வந்து ஈஸியாக வைக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ட்ரைவ் பண்ணுறதுக்கு டைம் வந்துடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.